Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல ஒரு சூப்பரான டிசைன் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட கலெக்ஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளவுஸ் வந்து மது அப்படிங்கிறவங்களோடது திண்டுக்கல்ல இருந்து. ஸோ இவங்க வந்து 3 பிளவுஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. மூணுமே ரொம்பவே ஒரு பிரிட்டியான கலெக்ஷன்ஸ், கட் ஒர்க்கும் கூட. நம்ம நார்மல் நீடில் கட் ஒர்க் டிசைன் பண்ணியிருந்தோம்ல, அதையும் அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட கிரேட் விஷஸை கன்வே பண்ணிக்கலாம். தென் செகண்ட் கலெக்ஷன் வந்து சோனா அப்படிங்கிறவங்களோடது. அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. எம்ப்ராய்டரி டிசைனர் சுடியோட நெக்லைனுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. தென் தேர்ட் கலெக்ஷன் வந்து கோதை நாச்சியார் அப்படிங்கிற பொண்ணு. 15 வயசு தான் இந்த பொண்ணுக்கு ஆகுது. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன், ரொம்ப நீட் பினிஷிங்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இவங்க நீலாங்கரையில இருந்து சென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேத்துக்குமே நம்மளோட கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸை கன்வே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிசைனை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இந்த டிசைனுக்கு வந்து பாட்டில் கிரீன் கலர் வெல்வெட் கிளாத்தை 18 இன்ச் ஃப்ரேம்ல வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் வந்து வெல்வெட். ஸ்லீவ் தான் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட சென்டரா பார்த்து கண்ணு மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ ஐ ஷேப்ல வரைஞ்சிட்டு இதுக்கு மேல இருந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு அவுட்லைன்ல ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல பால் செயின் கோல்டன் கலர் தான் சூஸ் பண்றேன். உங்களுக்கு பால் செயின் குவாலிட்டியா கிடைக்கலனா நீங்க சுகர் பீட் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த பால் செயின் இதுக்கு மேல கரெக்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு பக்கத்துல திருப்பியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயராவும் பால் செயின், தென் தேர்ட் லேயராவும் பால் செயின் தான் நம்ம கொடுக்க போறோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லேயரா கொடுக்கறது எல்லாமே ஸ்மால் சைஸ் பால் செயின் தான். ஸோ இந்த மாதிரி பால் செயின் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட லுக் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து ஸ்லீவ் தான் எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஸ்லீவுக்கு நம்ம கிராண்டாக டிசைன் பண்ணிட்டாலே அந்த ஸ்லீவ்ல இருந்தே நம்ம நெக்கை வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொடுக்குற பார்த்தீங்களா, இந்த டிசைன் ஃபைனலாக பார்க்கும்போதே உங்களுக்கு நெக்குக்கு ஐடியா கிடைச்சிடும். அதனால தான் நான் ஸ்லீவே அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்கை ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 3 லேயருக்குமே நம்ம வந்து கோல்டன் கலர் ஸ்மால் சைஸ் பால் செயின் தான் கொடுத்துருக்கோம். அடுத்து 4th லேயருக்குமே இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிக் சைஸ் பால் செயின் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நம்ம இங்க கொடுக்குறோம். ஸோ இது வந்து இங்க இருந்து நம்ம வந்து ஹெவி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால நான் இங்க பிக் சைஸ் கொடுத்து கொஞ்சம் ஆல்டர், அதாவது வேரியேஷன் கொடுக்குறேன் அந்த டிசைனுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பிக் சைஸ் பால் செயினை வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிக் சைஸ் பால் செயின் வந்து அவைலபிளா இல்லைன்னா ஸ்மால் சைஸே கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இங்க இருந்து நம்ம வந்து ஹெவி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணும்போது ஏதாவது எக்ஸஸா இருந்தா இப்படி நீங்க வந்து கையோட எடுத்துருங்க. அடுத்து நான் என்ன யூஸ் பண்றேன்னா டிசி தான் யூஸ் பண்றேன். பிகாஸ் இது வெல்வெட், கிளாஸ் மார்க்கர், ஒயிட் பென்சில் தானே நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, தெரியாது. ஸோ இங்க டிசி யூஸ் பண்ணி இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ஐ ஷேப்பை நம்ம எந்த சைஸ்ல வரைஞ்சோமோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்க இப்படி அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. டிசில மட்டும்தான் வந்து வெல்வெட் கிளாத்ல மார்க் பண்ண முடியும், இல்லைன்னா வெல்வெட் கிளாத்ல வேற எதுவுமே மார்க் ஆகாது. அடுத்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்பர் 4 ஆன்டிக் பீட் எடுத்து இப்படி ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு இப்படி ஆன்டிக் பீடை பிளேஸ் பண்ணுங்க. நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு அவுட்லைன் கொடுத்தோம்ல, அந்த அவுட்லைன்ல ஃபுல்லாத்துலயும் இந்த ஆன்டிக் பீட் வந்து இருக்கணும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிக் சைஸ் பால் செயின் கொடுத்த பாருங்க, அதுக்கு ஒட்டியும் வந்து இந்த பால் செயின், அதாவது ஆன்டிக் பீட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம அவுட்லைன் 1/2 இன்ச் பண்ணியிருந்தோம், அந்த அவுட்லைன்லயுமே ஆன்டிக் பீட் பிளேஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்சைட்ல பிக் சைஸ் பால் செயின் கொடுத்திருந்தோம், அதுக்கு பக்கத்துல ஒட்டியும் இந்த ஆன்டிக் பீட் வந்து இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ இந்த ஆன்டிக் பீட் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு இடையில மட்டுமே நம்ம சுகர் பீடை பிளேஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த அவுட்லைன். ஸோ இது வந்து கம்ப்ளீட் பண்ண உடனே, ஆன்டிக் பீட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண உடனே ஃப்ரேம் வந்து பேக் சைடு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி இப்படிதான் நீங்க நாட் போடணும். இப்போ சுகர் பீட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம சுகர் பீட் வந்து சொல்லியிருந்தோம். சுகர் பீடை எங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த 2 பார்டர் மாதிரி ஆன்டிக் பீட் ஒர்க் கொடுத்துருந்தோம் பாத்தீங்களா, அந்த ஆன்டிக் பீடுக்கு இன்சைட்ல மட்டுமே சுகர் பீடை கொடுங்க. இது நம்ம ஃபில் பண்ண மாதிரி தான். ப்ரீவியஸ்ல நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், ஃபுல்லா வந்து ஒரு க்ளோஸான எஃபெக்ட்ல சுகர் பீட் எப்படி பிளேஸ் பண்றது, சேம் ஒர்க் தான் இதுவும்.
பட் அதுல வந்து ஒரு ஆன்டிக் பீட் சுகர் பீட் ஆல்டர்னேட்டிவா எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ப்ளூ கலர் பிளவுஸ் ஸ்லீவ் டிசைன். இது வந்து வெறும் சுகர் பீடை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு சுகர் பீட் தேவையோ அதை மட்டும் வேற வேற டைரக்ஷன்ல இப்படி பிளேஸ் பண்ணீங்கனாலே கடைசியா பார்க்கும்போது ரொம்ப நீட்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும் நான் எந்த மாதிரி கொடுக்குறேன்னு. அதாவது ஒரு ஈவனான ஆல்ட்ரேஷன்ல நான் கொடுக்கவே மாட்டேன். ஒவ்வொன்றுமே வந்து வேற வேற டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி கொடுப்பேன். அப்படிதான் நீங்களும் கொடுக்கணும். நீங்க சுகர் பீட் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த பார்டருக்கு நம்ம ஆன்டிக் பீடை ஃபர்ஸ்டே பிளேஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்டிக் பீடோட பார்டருக்கு இன்சைட்ல மட்டுமே ஃபுல்லா சுகர் பீடை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டே வரும்போது இது ஃபைனலா ரொம்பவே ஒரு பிரிட்டியான டிசைனா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா இதுதான் ஃபைனல் லுக். இது ரொம்பவே அழகா இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம பார்டருக்கு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பார்டர் டிசைனுக்கு பார்டர்ல இருந்து நீடில வெளியே எடுத்துக்கோங்க. சேம் நம்பர் 4 ஆன்டிக் பீட் தான். எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. மொத்தமா எடுக்கிறதா இருந்தாலும் உங்க இஷ்டம் தான். இப்படி நீங்க டிவைட் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளவு எடுக்கிறீங்களோ எடுத்துட்டு இடையில வந்து அந்த கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வந்து இந்த பீடை பிளேஸ் பண்ணிட்டு 2 பீட்ஸ் ஒன்ஸோ இல்ல சிங்கிள் இண்டிவிஜுவல் பீட்ஸ் ஒன்ஸோ இப்படி சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இங்க முடியுதுங்களா? இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து நீடல வெளியே எடுத்துக்கோங்க. இங்க அதாவது ஒட்டியே நீடல வெளியே எடுக்கணும். எடுத்துட்டு இங்கேயும் வந்து எந்த அளவுக்கு ஆன்டிக் பீட் செலக்ட் பண்றீங்களோ செலக்ட் பண்ணிட்டு மறக்காம கீழே க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரேம் விட்டு நீங்க ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்ல கிடைக்கும். அதுக்காக தான் க்ளூ இப்படி அப்ளை பண்ணிட்டு எண்டிங்க்கு இங்க ஒரு எண்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு பீடுக்கோ இல்ல 2 பீட்ஸ் ஒன்ஸோ சைட் ஸ்டிச் இப்படி கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 லேயர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பார்டரே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. சோ இப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இது சிங்கிள் லேயர் ஆன்டிக் பீட் ஒர்க். இதுக்கு பக்கத்துலயே இன்னொன்னு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டபுள் லேயர். கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்களா? அடுத்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இப்படி ஹேங்கிங் டிசைன் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹேங்கிங் டிசைன்ல உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய வீடியோஸ்ல நம்ம ஹேங்கிங் பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் டிசைன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது இதுவே அழகா இருக்கும். நீங்க நெக் லைன் வந்து குடுக்குறீங்க, இந்த பிளவுஸுக்கு நெக் குடுக்குறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதுல இருந்தே ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒன்னு இந்த பார்டர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, டபுள் லேயர்ல ஆன்டிக் பீடும் இங்க ஹேங்கிங் டிசைனும் கொடுத்துட்டு இருக்கோம்ல, இதை மட்டுமே நீங்க நெக்குக்கு கொடுத்துட்டு அங்கங்க புட்டா மாதிரி ஹேங்கிங் டிசைனை கொடுத்துட்டீங்கன்னா அதுவே சூப்பரா இருக்கும். பிகாஸ் இது வெல்வெட் கிளாத், வெல்வெட்டுக்கு சின்னதா டிசைன் பண்ணாலே அட்டகாசமா இருக்கும். ஸோ இப்படியும் கொடுக்கலாம். இல்ல நான் ஹெவியா தான் கொடுக்கறேன்னா நம்ம அங்க ஐ ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதை சுத்தி எப்படி நம்ம சுகர் பீடும் ஆன்டிக் பீடும் கொடுத்தோம் அதையும் நீங்க கொடுக்கலாம். ஸோ அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்லீவ் அப்லோட் பண்ணுவேன். ஸ்லீவ்ல இருந்தே நீங்க ஈஸியா ஆல்டர் பண்ணிக்கலாம். நெக்குக்கு உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கவும் செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளஸ்டர் எஃபெக்ட் மாதிரி இருக்கிறதுக்கு சிம்பிள் மெத்தட் எப்படின்னா அங்கங்க இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சோ இது வந்து சிம்பிளா நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்காக ஒரு ஈஸி வே தான் இந்த க்ளூ அப்ளை பண்றது. க்ளூ மட்டுமே அப்ளை பண்ணி விட்டுறாதீங்க. சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லேயர் ரொம்பவே நெருக்கமா கொடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் 2 லேயர். அடுத்து 3வது லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் விலகி கொடுங்க. 4வது அதை விட விலகி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலகி வந்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க டிஸ்டன்ஸ. இப்படி க்ளூவை நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா சுகர் பீடு இருக்கு பாத்தீங்களா, சுகர் பீடு இப்படி பிளேஸ் பண்ணுங்க. ஒரு நீடில் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடில்ல கொஞ்சம் க்ளூவை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இப்படி சுகர் பீடை நீங்க டச் பண்ணும்போது அந்த சுகர் பீடு ஈஸியா நீடில்ல வரும். இப்படி நீங்க நீடில்ல இருந்து எடுத்து வச்சிருங்க. நான் இன்னொரு தடவை சொல்றேன், இந்த க்ளூ அப்ளை பண்றது ஈஸி மெத்தடுக்காக மட்டும்தான். கண்டிப்பா இந்த இடத்துல சைட் ஸ்டிச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தே ஆகணும். சோ அதுக்கு சூயிங் த்ரெட்டும் நீடிலும் எடுத்துக்கோங்க. நீடில்ல வந்து டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் கண்டிப்பா போட்டு எடுத்துக்கோங்க. சோ டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் போட்டு எடுத்துட்டு சுகர் பீடை வந்து ஒவ்வொரு சுகர் பீடுக்கும் ஸ்டிச்சஸ் கொடுங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்க
சுகர் பீடை பிளேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு. இதே நீங்க க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த சுகர் பீட் க்ளூல பர்ஃபெக்டா பிளேஸ் ஆயிரும். சேஃப்டிக்காக இந்த ஸ்டிச்சஸும் போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது கண்டிப்பா லூஸ் ஆகவே ஆகாது. ஸோ நிச்சயமா சைட் ஸ்டிச் இந்த சுகர் பீடுக்கும் கொடுக்கணும். அங்க பால் செயின் கொடுத்தோம் பாத்தீங்களா, 4 லேயர்ஸ் வந்து ஸ்மால் சைஸ் அண்ட் பிக் சைஸ் பால் செயின் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த பால் செயினுக்குமே வந்து சைட் ஸ்டிச் கொடுங்க. ஸோ சுகர் பீடுக்கு இப்படி வந்து சைட் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த மாதிரி பால் செயினுக்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ண உடனே மேக்ஸிமம் ஃபுல் ஒர்க்குமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டட் ரொம்பவே பிரிட்டியான டிசைன் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிசைனை பொறுத்தளவுக்கு நான் நெக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இங்க இந்த ஐ ஷேப்புக்கு சுத்தி பார்டர் மாதிரி கொடுத்ததும் கொடுக்கலாம், கீழே பார்டருக்கு கொடுத்ததும் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா, அதாவது நம்ம கட் ஒர்க் பண்ண போறோம், பட் கட் ஒர்க் பண்ணாம இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா இதுதான் ஸ்லீவோட ஃபைனல் லுக். ரொம்பவே ஒரு பிரிட்டியா வெல்வெட் கிளாத்ல நம்ம ஒரு எலகண்ட் லுக்கை கொண்டு வரலாம். ஸோ இதை நீங்க இப்படியே விட்டுறலாம். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். இல்ல அப்படின்னா நான் இங்க கட் ஒர்க் தான் பண்ண போறேன். ஸோ கட் ஒர்க் பண்ணா அதோட லுக் எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன். ஸோ கட் ஒர்க் பண்றதுக்கு இந்த பால் செயின் நம்ம பண்ணோம் பாத்தீங்களா, பால் செயின் ஒர்க் பண்ணும் போதே க்ளூ வந்து ஓரத்துல அப்ளை ஆயிருக்கு. ஸோ கிளாத் எல்லாமே வந்து ரா எஜஸ்னா பிசுறு இல்லாம கட் பண்ணிக்கலாம் ஈஸியா, ஏன்னா அங்கெல்லாம் க்ளூ அப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ ஓரமா கட் பண்ணீங்கன்னா பிசுறு எதுவுமே வராது, அதாவது ரா எஜஸ் எதுவும் வராம ஈஸியா கட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கான்ட்ராஸ்ட் கிளாத் ஏதாவது வைக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்க ஸ்கின் தெரியற மாதிரி கூட வச்சுக்கலாம். பிகாஸ் இது வந்து ஸ்லீவ் தானே. ஸோ எப்படி இருந்தாலும் இதோட லுக் வந்து ரொம்பவே பிரிட்டியா இருக்கும். ஸோ நம்ம கட் ஒர்க் பண்ணினாலும் சரி, இல்ல பண்ணுனா எந்த மாதிரி லுக் இருக்கும், கட் ஒர்க் பண்ணாம அப்படியே விட்டா எந்த மாதிரி லுக் இருக்கும்னு ரெண்டுமே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்குக்கும் ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, this is Rashmi. Bye bye. See you on the next video.